இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 13-19 திருத்தூதர் புனித பேதுருவின் தலைமை பீட விழா. ஆண்டவர் செசாரியா பகுதிக்கு சென்ற பொழுது தான் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்ல பேதுரு என்ன சொல்லுகிறார்? நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். உடனடியாக இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தி உள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதை வெற்றி கொள்ளா, விண்ணகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்றெல்லாம் இயேசு சொல்லுகிறார். அன்பானவர்களே, இயேசுவை உண்மையாக நாம் அறிந்து கொள்ள, உண்மையான நம்பிக்கையில் நாம் வளர, நாம் கடவுளுடைய ஆவியினால் ஏவப்பட வேண்டும். மனிதர்களுடைய அறிவார்ந்த ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளால் அல்ல, இந்த உலகம் தருகின்ற ஞானத்தினால் அல்ல. தந்தை கடவுள் பேதுருவிடம் பேசியதால் தான் பேதுரு இயேசுவை வாழும் கடவுளின் மகன் என்று தெரிந்து கொண்டார். தந்தை கடவுள் பேசுகின்ற மொழி எது? தூய ஆவி வழியாக. திருமுழுக்கு பெற்ற இயேசுவின் மீது தூய ஆவியானவர் இறங்கி வருகிறார். 3:21 லூக்காவிலே வாசிக்கிறோம். அப்பொழுதுதான் தந்தை கடவுள் பேசினார், இவரே என்னுடைய அன்பான மகன். நாம் ஆவியினால் ஏவப்பட்டு நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம், ஒரு காரியத்தை அறிவிக்கிறோம் என்றால், ஆவியானவரால் உந்தி தள்ளப்பட்டு அதை செய்கிறோம் என்றால், நம் வழியாக தந்தை கடவுள் பேசுவார். நம்மை அவருடைய சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அந்த செயலே நமக்கு சான்றாக நிற்கும். நம்முடைய அறிவித்தலே சான்றாக நிற்கும். நம்முடைய வாழ்வு சான்றாக நிற்கும். தந்தை கடவுள் பேச வேண்டும். ஆகவே நாம் எப்பொழுதும் மற்ற மனிதர்களோடு பேசும் பொழுது கூட ஒரு வினாடி ஜெபம், 2 வினாடி ஜெபம், ஆண்டவரே என் வழியாக நீர் பேசும், ஆண்டவரே என் வழியாக என் குடும்பத்தை நடத்தும், ஆண்டவரே என் வழியாக நீர் சொல்லுகின்ற வார்த்தைகள் என் பிள்ளைகளில் உரையட்டும், என் பிள்ளைகள் அதில் வளரட்டும், ஆண்டவரே என் பிள்ளைகளோடு நீர் பேசும், என் வழியாக நீர் பேசும். நம்மை முழுவதுமாக வெறுமையாக்கிக் கொள்வர். தந்தை கடவுள் செயல்பட, ஆவியானவர் பேச நம்மை ஒப்புக் கொடுப்பது மிக முக்கியமானது. அப்பொழுது நரகத்தின் வாயில்கள் நம்மை மேற்கொள்ளாது. சாத்தானுடைய சோதனைகளில் நாம் விழமாட்டோம். சாத்தான் நம்மை மேற்கொள்ள முயன்றாலும் அதற்கு எதிராக வெண்கலச் சுவராக கடவுள் நம்மை மாற்றுவார். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடமிருந்து வருகின்ற வார்த்தைகள் எங்கள் வழியாக நீர் பேசுவதற்கு தூய ஆவியின் கனிகளை கொண்டவர்களாக நாங்கள் வளர அருள்தார். இதனால் நீர் எங்கள் வழியாக நீர் பேசுவீர், செயல்படுவீர். நாங்கள் உம்முடைய கைகளிலே வல்லமை உள்ள கருவிகளாக இருப்போம். நரகத்தின் வாயில் எங்களை மேற்கொள்ளாது வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.